வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு தமிழில் தொகுதி 1 இயல் 3 பார்க்குறோம். அதே கவிதை பள்ளியில் வருமுன் காப்போன்ற தலைப்பு. வருமுன் காப்போம். இந்த பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம். அப்போ அவர் நுழைமுனை என்ன சொல்கிறாரு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. அது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பது நம்மளோட அறிவுடைமை. நம்மளோட அறிவு நோய் வந்த பின்ன தீர்க்க முயல்வதை விட முன்னாடியே நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காத்து வாழ்வது நம்மளுடைய அறிவு திறமை அப்படின்றது. அதுக்கு என்னென்ன நமக்கு தேவைன்னா, நல்ல உணவு வேணும், உடல் தூய்மை வேணும், உடற்பயிற்சி வேணும். இதுதான் அதுக்கு சிறந்த மருந்து. அப்போ ஆகியவே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல் ஒன்று கவிமணி தேசிய விநாயகர் நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறாரு. கவிமணி தேசிய விநாயகத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட குறிப்பு பார்த்தோம்னா, நூல்வெளியில் கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார். அவர் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தார். 36 ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செஞ்சார். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை உமர்கயாம் பாடல்கள் மூலமாக மொழிபெயர்ப்பு செஞ்சு படைச்சு உள்ளார். மலரும் மாலை என்னும் நூலிலிருந்து நமக்கு ஒரு பாடல் இங்கே வந்திருக்கு. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம அந்த மலரும் மாலை மூலமாக வந்த அந்த பாடலை வருமுன் காப்போன்ற பாடல். வருமுன் காப்போம் பாடலில் நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறார். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை, நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயில் பெறுவாயோ, காலை மாலை உலாவினிதான் காட்சி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டி காலன் ஓடி போவானே, கூழையை நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல், திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்று நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும், நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயோ, வருமுன் நோயை காப்பாயோ, வையம் வாழ வாழ்வாயோ. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் பாடுறேன், கவனிங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை, நித்தம் நித்தம் பேணுவியேல் நீண்டல் ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூழையை நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல், திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்று நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும், நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயோ, வருமுன் நோயை காப்பாயோ, வையம் புகழ் வாழ்வாயோ. அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அவரோட பொருள் விளக்கத்தை பார்த்திங்கன்னா, உடலில் உறுதி கொண்டவர் தான் உலகில் மகிழ்ச்சியாக உடையவராக வாழ முடியும் அப்படின்றாரு. உடல் உறுதியற்றவர் நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு நமக்கு தராது. சுத்தம் நிறைஞ்ச எல்லா இடத்துல சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தாதான் நீடித்த வாழ்வை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. காலையிலும் மாலையிலும் நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டோம்னா நல்ல காற்று அதன் மூலம் சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிறதுனால வருவோரே நோய் நமக்கு அணுகாது. அவர் உயிரை கவர யமன் கிட்ட வரமாட்டான். எனவே நீங்கள் கூழ குடித்தா கூட குளித்த பிறகே குடிங்க. நீங்கள் வறுமையில் வாழ்ந்தால் கூட இரவில் நன்றாக உறங்குதல் ரொம்ப மிக முக்கியம். அளவாக உண்ணணும், அதிகமாக உண்ணக்கூடாது. செரிமானம் தடுமாறும். அதனால் நாள்தோறும் நமக்கு நோய்வாய்ப்பட்டு பாயில் விழ முடியும்.
தூய்மையான காற்று தான், நல்ல குடிநீர் தான், நமக்கு நன்க பசித்த உணவு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் உணவு உண்ணணும். அப்படி உண்டாதான் நம்ம நோய் அணுகாமல் காப்பாற்ற முடியும். 100 ஆண்டு இதனால் வாழ முடியும். அரிய நம்ம உடல் நலமோடு நம்ம இருப்பதற்கான வழி என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். ஆகவே நோய் வரும் முன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம் அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு அருமையாக பாடல் பொருளை விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இதில் சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா, நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும்னு அர்த்தம். மட்டுன்னா அளவு, சுண்டன நன்கு, பயம்னா உலகம், பேணுவையல்னா பாதுகாத்தால் அப்படின்னு அர்த்தம். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். இந்த சொல்லும் பொருளை படித்து பார்க்காம எழுதி பாரு. பாடலை நல்லா படித்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.